நீ வேறு மொழியக்காரனாக இல்லைன்னு சொல்ல, வா போ, எங்க வா, விருந்தாளியாரு, தொழில் பண்ணு, அரசியல் கூட பண்ணு. தலைமை என்பவன் ஒருவன் தான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் தலைவனாக இருக்கிறது. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறகுறது நீ ஆடாவுக்கு பிள்ளை பிறத்து வைப்பேன், என் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லைங்கிற நாங்கள் பெற்றுக்கிறோங்களா? இல்லை ஊனமாக பிள்ளை பெறும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ யார் எனக்கு பிள்ளை பெற்று கொடுக்குறது? சார் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். நான் அரசியல்வாதியில் இவங்க அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. நான் நினைச்சிருந்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல்வாதியாக இருப்பேன். கூத்தாடிகள் நாடாள முடியுமா என்ற ஒற்றை சொல்லிலே, தவறாக உச்சரிக்கப்பட்ட அந்த ஒற்றை சொல்லில் தடம் புரண்டது தமிழகம். திருமுருகனை யார் என்ன இல்லை, அவன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, நக்சலைட்டா, வெட்டினானா, குத்துனானா? குண்டர் சட்டம் யாருக்கு? என்ன 2 தலையாட்டி பொம்மை தமிழ்நாட்டில், 2 ஆலிஸ். ஏதாவது ஒன்று ஆடு ஒன்று ஆடாதுன்னு நினச்சா 2மே தலையாட்டி பொம்மை. நான் இன்னும் வருத்தப்படக்கூடாது, நான் ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். உங்களுக்கும் சில பங்கு உண்டு இந்த தமிழகத்தினுடைய சின்ன கீரல். ஏன்னா நீங்கள் வாடு தடான்னு வர்றீங்க, யாரை வேணாலும் எப்போ நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, சும்மா தூக்கி கிடக்கிறவங்களாம் தட்டி எழுப்பி அவனுக்கு விவரம் தெரியுமா, விவரம் தெரியாது. தமிழகத்தினுடைய எல்லைகள் என்ன? மஞ்சள் நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? வைகையினுடைய பாசனம் எங்கே இருக்கிறது? மதுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவிலே, அந்த தண்ணியில்லா பிரதேசத்திலே வாழ்க்கை முறை என்ன இருக்கிறது? எதற்காக போராடுகிறான்? எங்கேயாவது தெரிஞ்சு சும்மா அவங்க பாட்டுக்கு சின்ன பையன் இப்போ தான் சேகர்னு அறிமுகப்படுத்தும், அவன் வருவான் ஒரு படத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமாக எடுத்தான். அந்த குழந்தை நட்சத்திரத்தை போய் நீ எப்போ அரசியல்? சார் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். நான் அரசியல்வாதியில் இவங்க அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்து மொழி எங்கள் அம்மா பால், அதுக்கப்புறம் இந்த மொழி, இந்த இனம், இந்த மண் வாசம் கோவம் வருது சார். நான் என்னைக்காவது அரசியலில் பங்கு கேட்டோமா, பதவியில் இங்கே வரணும்னு உட்காந்தோமா? இல்லை, நான் நினச்சிருந்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல்வாதியாக இருப்பேன். மிகப்பெரிய அரசியல் மனையெல்லாம் பேசிட்டு இருந்தேன் சின்ன பையனாக இருக்கும். ஒரு மாணவனால் ஒரு பச்சை தமிழன் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அன்னைக்கு நான் அரசியலை விட்டேன். உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால், தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய தவறு நடந்த சரித்திரத்தில் தமிழகத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோ. கூத்தாடிகள் நாடாள முடியுமா என்ற ஒற்றை சொல்லிலே, தவறாக உச்சரிக்கப்பட்ட அந்த ஒற்றை சொல்லில் தடம் புரண்டது தமிழகம். அன்னைக்கு போச்சு. என் நேசத்திற்குரிய தலைவர்கள்லாம் ஆண்டார்கள், அவர் நல்லா ஆண்டார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அது சரியான முன்னுதாரணம் அல்ல தமிழகத்திற்கு என்பதில் நான் சரியாக இருக்கிறேன். ஒரு தமிழகத்திற்கு மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மதித்த தலைவர்கள் மிக பிரமாதமாக தான் இருந்தீங்க. ஆனாலும் ஒரு ஜனநாயகம் அது சுயநலம் அதிகமாகிவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கூட ஒதுங்கினது தப்பு. ஏன் இன்றைக்கி நான் மைக் பிடிச்சிருக்கவே மாட்டேன். சமீப காலமாக நான் மேடையில் ஏறுவதே இல்லை. வேணாம், ரொம்ப தூங்கிட்டோம்னா செத்து போகணும்னு சொல்லி தொலைச்சோம். அதனால் காலாட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ காலாட்ட விடலை, இதயத்தை துடிக்க வைக்கணும். தமிழை ரொம்ப சார் இந்த பிரச்சனை இவன் யார் அதெல்லாம் உட்காந்துருக்கணும். இவன் சம்பந்தமே கிடையாது. படைப்பாடி இந்த மண்ணினுடைய சாரத்தை சொல்லி, கதையை சொல்லி, ஒரு இலக்கியவாதிகள். எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. திருமுருகனை யார் என்ன இல்லை, அவன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, நக்சலைட்டா, இல்லை அப்படியே அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பல கோடி ரூபாய்களை சம்பாரித்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டானா, வெட்டினானா, குத்துனானா? குண்டர் சட்டம் யாருக்கு? ஒரு ஜனநாயகமாக நான் கூட தான் 6-7 வருஷம் நான் போயிருக்கேன் நினைவேந்தலுக்கு. பிரபாகரனை நேரில் சந்தித்து போ, தூக்கிட்டு போ. அன்றைக்கி நான் சொன்னேன், பிரபாகரனை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். என்ன சகோதரன், நீ தூக்கி போடு. என்ன காரணத்திற்காக? சரி, கைது பண்ணும். மெரினாவில் கூட்டம் கூட சட்டம், அரசியல். ஓகே, சட்டமோ எதையும் தடை மீறி சென்பது அடையாளத்தினுடைய போகும். ரயிலில் குறுக்க தலையை வச்சு படுத்தார் கலைஞர், சட்டமீறல் தான். ஆனால் ஒரு அடையாளம்,
ஒரு அடையாளம். நெய்வேலியிலே போய் போராடுகின்றோம். நெய்வேலி மின்சாரம் புசாத்து மின்சாரம். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு அடையாளம். எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது ஜனநாயக முறையில் செஞ்சான். பையன் அழகாக செஞ்சான். 20 பேரை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? எச்சரித்து நீ அவனு ஆமாம், ஆனால் மறுமுறையும் செய்வான் ஜனநாயகம். அவனுக்கு உரிமை உண்டு. என்ன பண்ணீங்க? மத்திய அரசை கொஞ்சம் விமர்சிச்சுட்டான். அவன் உரிமை இல்லை அவனுக்கு. அரசு விமர்சிக்கவே கூடாதா? அமீர் விமர்சித்தான், போட்டீங்க 10-15 நாள். சீமான் விமர்சித்தான், போட்டீங்க. நான் விமர்சித்தேன், போடலை. போட்டிருந்துக்கலாம். அங்கேயும் உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. எவனை போடலாம், எவனை போடக்கூடாது, போடு. ஆனால் ஒன்று சொல்லுவேன், தயவுசெய்து பத்திரிகையாளர்களே தவறாக எடுத்துக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் நீங்கள், நான் சும்மா இது எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். வேறு எங்கேயாவது போய் ஒரு தமிழை அரசியல் பண்ண முடியும்? தமிழை எங்கேயாவது போய் பதவி எடுக்க முடியுமா? ஒரு சமஸ்தானமாக இருந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். நாங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக பரந்த மனசோடு இருந்தோம். எல்லாமோ தொழில் பண்ண என்ன, எங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? யார் வேணாலும் எங்கள் தலையில் விட்டலாம், நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளை குட்டியோடு விட்டுப்பீங்க. எங்களுக்கு அது இல்லையா? ஏன்னா ஒரு சமஸ்தானமாக இருந்த காலத்துக்கு ஏதோ வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க? இவன் பாவப்பட்டவனுக்கு நல்ல மூளை வேலை செய்யும். தமிழனுக்கு நல்ல இதயம், பரந்த இதயம், ரொம்ப. ஆனால் இனம் மொழி விஷயத்தில் துருப்பிடிச்சு போயிட்டோம். நல்ல அறிவாளி, கிட்டிக்காரன், மூளை உள்ளவன் தமிழன். கழுத துருப்பிடிச்சு போச்சுடா. உன் வீரம் துருப்பிடிச்சு போச்சு, இனமொழி பற்று துருப்பிடிச்சு போச்சு. ஏன்னா மைனாரிட்டி தமிழ்நாட்டில் சொன்னால் இன்னைக்கு நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க. எவனவனோ படையெடுத்து வந்தான், போயிட்டான். சிலர் மட்டும் இங்கே கூடாரம் போட்டாங்க. ஏன் தமிழன் இப்போ அடையாளம் காண முடியல? இதில் யார் தமிழன் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. நீ வேறு மொழியக்காரனா இல்லைன்னு சொல்ல, வா போ, எங்கே வா, விருந்தாளி யாரு, தொழில் பண்ணு, அரசியல் கூட பண்ணு. தலைமை என்பவன் ஒருவன் தான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் தலைவனாக இருக்க வேண்டும். கேட்டால் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன், சார் உங்கள் தலைமை தேதிக்கு தமிழர்களில் யாருமே இல்லை. என்னடா சொல்கிறீங்க? ஆமாம், பிரிஞ்சு கிடக்கு, வெட்டி குத்துக்கிறாங்க. தமிழனுக்கு தலைமைக்கு ஆள் இல்லை. சரி விடு, தமிழனுக்கு தலைமைக்கு ஆள் இல்லைங்கிறது நீ என்ன பண்ணுவேன்? நாங்கள் வந்து தலைமை. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறகுறது நீ ஆடா வந்து பிள்ளை பிறத்து வைப்ப? என் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லைங்கிற நாங்கள் பெற்றுக்கிறோங்களா? இல்லை ஊனமாக பிள்ளை பெறும், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ யார் எனக்கு பிள்ளை பெற்று கொடுக்குறது? இதில் வேணாலும் பங்கு கேட்குறா. படிக்கையில் எப்படிடா பங்கு கேட்குறான்? நான் படிக்கலை, என் கதை சொல்லுது, எங்கள் ஆத்தா சொன்ன கதை தெரியும், என் மண்ணு தெரியும், பருத்தி காடு தெரியும், கடலை காடு தெரியும். எங்கள் பூமியில் நீங்கள் வந்து உட்கார்ந்தீங்க, இப்போ யார் யாரோ வர்றீங்க. எப்படா ஒரு திருமுருகனை கைது பண்ண முடியும்? இப்போ என்ன துணிச்சல்? ஏன்னா எவ்வளவு துருப்பிடிச்சு போச்சு, வீரமும் விவேகமும் துருப்பிடிச்சு போச்சு தமிழுக்கு. அதை முடிந்தால் பத்திரிகை தர்மம் நீங்கள் தட்டி எழுப்பணும். எங்கள்கிட்ட பெரிய ஊடகம் இருக்கிறது, நாங்களும் தட்டி எழுப்புவோம். அது தார்மீக கடமை. என்ன அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் 8 டே இருந்தால் உட்காந்துருங்கன்னு நீ கேட்கலாம். 800 ஆகும், 8000 ஆகிவிடும். அதுவும் 8 கோடிக்கும் பரவும். அதனால் திரும்ப அவன் எதுக்காண்டி போகிறான்? சீட்டு கேட்டானா? இல்லை அரசியல் தலைவராக எப்படி சிஎம் ஆயிடணும்னு நினச்சானா? இல்லை, அவன் தார்மீகமாக ஒரு போராட்டம் தான். நினைவு ஏந்தல். எங்கள் உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களும் கொண்டீங்கல்ல, யாராவது கண்ணீர் விட்டாடுதானா? தமிழனே அழுக யோசித்தான். ஆந்திரா அழுதுச்சா, கேரளா அழுதுச்சா, மலையாளம் அழுதுச்சா? தமிழனுக்கு கூட தெரியல அது என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. மைக்கு போட்டு, டேய் நம்ம சகோதரன் துப்புல் குடி சகோதரர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். யாருக்கு இருந்துச்சு? அதனால் அப்படிலாம் கொல்லப்பட்டது உணர்ச்சியெல்லாம் போச்சு. இனிமேலாவது இந்த உணர்ச்சி வெளியே வர வேண்டும். பத்திரிகை தர்மம் தயவு செய்து உங்கள் தர்மம்
இது வந்து உங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கலாக எவ்வளோ நல்லா இருக்குது, இது பின்னாடி இருந்து என்ன சுற்றுறாங்க, இதெல்லாம் பேச தயாராக இல்லை. என்ன 2 தலையாட்டி பொம்மை தமிழ்நாட்டில், 2 ஆடிஸ், ஏதாவது ஒன்று ஆடும் ஒன்று ஆடாதுன்னு நினச்சா 2மே தலையாட்டி பொம்மை ஆகிப்போச்சு. ஆயினால்தான் திருமுருகனுடைய கைது. திருமுருகனை உன்னுடைய சொந்த கருத்தில் நீ கைது செய்ய இல்லை, கேவலம் பயந்தாங்குழி. ஏன்னா மடியில் கனம் இருக்கு, கலைஞர்கள் எங்கள் மடியில் கனம் இல்லை. ஆகலாம் தயவு செய்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். சின்ன உதாரணம் சொல்லி சார், ஏன் இவ்வளவு பேசுகிறோம், அந்த பாரராஜன் நினைக்கூடாது. கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங், இது திருப்பூரில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பெரிய கான்சு 10 லேடிஸ் வித் பேட்ச் தே கேம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. பாரராஜா சாப்பிட்டான், இட்லி சாப்பிட்டு, ஐயோ மித்த ஃபேனி எல்லாம் உட்காந்து பேசும், என்னம்மா பேட்ஜு, வாட் இஸ் திஸ். அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் அது ஊடகமாக தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, வி காட் அ கான்ஃபரன்ஸ், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ், வி வாண்ட் டு கிளைம் அவர் ரைட்ஸ் சம்திங் இல்லை, வி வாண்ட் டு கிளைம் அவர் ரைட்ஸ் 30% ஃப்ரம் த அசம்பிளி. ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்னன்னு இல்லை 30% அசம்பிளி சீட்டை வி ஹவ் டு. தமிழ்நாட்டில் 30% அசம்பிளி சீட்டு வேணுமா? ஆமாம், வி இன்வெஸ்டட் லாட் இன் திஸ் கண்ட்ரி, இன் கோயம்புத்தூர், திஸ் அண்ட் தட் பர்ஸ். மை காட், எங்கே போகுது நாடு? இதை நான் பேச முடியுமா? அண்டை மாநிலத்தில் வி இன்வெஸ்டட் லாட். ஏன்னா வந்தவன்லாம் கூட போயிட்டான், நீ கூடாரத்தை இன்னும் காலி பண்ணல. எங்களோட கலந்த சகோதரனாக, மச்சனாக, மாமனாக உன்னை அணைத்து கொண்டோம். ஆனாலும் தயவு செய்து எங்கள் மொழியிலையும், எங்கள் இனத்திலையும், எங்கள் குடும்பத்திலையும் நீ சரிசமமாக பங்கு கேட்காதே. அதனால் தயவு செய்து மத்திய அரசு என்ன சொல்கிறதோ இல்லை, மாநில அரசு, உங்களுக்கு உணர்வு இருந்தால், மான ரோஷம் இருந்தால், திருமுருகனும் அவனை இணைந்து கைது செய்யப்படும், விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த தமிழனுக்கு ரோஷம், மானம் கொஞ்சமாக இருந்திருந்தால் இதற்காக போராடுவான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.